நித்தமும் உப்பு தண்ணீரில் மிதக்கும் மீனவர்களின் வாழ்க்கை அவ்வளவு இலகுவானதல்ல. சவால்களும் துயரங்களும் நிறைந்த அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் ஆபத்து மிக்கதே. கடலுக்கு சென்றவர்கள் கரை திரும்பும் வரையில் கரையில் இருப்போர் மனங்களில் இருக்கும் கலக்கத்தை வார்த்தைகளில் கூறிவிட முடியாது. இயற்கையின் சீற்றங்களை தாண்டி கடலில் வாழ்வாதாரத்தை தேடும் மீனவர்களுக்கு தமிழக மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடியும் வயிற்றில் அடிக்கின்றது. கொடும் போரின் பின்னர் தங்கள் வாழ்வை எப்படியாவது உயர்த்திவிட வேண்டும் என்ற கனவோடு பெரும் கடல் நோக்கி பயணிக்கும் மீனவர்களின் கனவுகள் சில பொழுதுகளில் கடலோடு கலந்து விடுவதும் உண்டு. தமிழர் தாயக பகுதியில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் சிலர் பல தினங்களாக கரை திரும்பாத நிலையில் அவர்களின் உறவுகள் அந்தரித்து அலைந்து திரிகின்றனர். அவர்களின் ஏக்கங்களை பதிவு செய்திருக்கின்றது இந்த காணொளி. எனது பேர் சித்திரவடையில் அமிர்தலிங்கம். செல்வம் என்று என்னை கூப்பிடுவார்கள். நான் இருக்கிறது வந்து சூப்பர்மலம் தான். எனது போட் வந்து பலிக்கிறதா இருந்தால் பருத்தி சோமத்திலேருந்து தான் போட்டு தொழிலுக்கு செல்றது வளமையா. பருத்தி துறையில் வந்து ஜெட்டியில் வந்து போஸ்ட் கார்டு வந்து தான் அனுமதி தந்து எங்களுடைய போட்டை செக் பண்ணி அனுமதி தந்து அவை போட்டு செக் பண்ணி தான் 7ஆம் தேதி 12/10 எங்கட போட்டு 7ஆம் மாதம் பலிக்கிட்டது. வளமையா போனால் அவை 8 நாள் 10 நாளுக்குள்ள கரை திரும்புறது. ஆனா இந்த முறை 13 நாளாச்சு எங்கட படம் இன்னும் வரையில்லை. நாங்கள் அப்போ இது சம்பந்தமா வந்து எங்கட ஏடிக்கு லெட்டர் கொடுத்து எங்கட எஃப்ஏக்கு அறிவிச்சு போஸ்ட் கார்டுக்கு அறிவிச்சு நேவிக்கு அறிவிச்சு நேவி பார்த்த வேண்டிய சொல்லியிருக்கார்கள். ஆனால் கடல்ல தான் இப்ப பார்த்த வேண்டிய சொல்லுன மொழியே போட்டு எங்க இருக்கு எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் இது சம்பந்தமா 2 தடவை நேற்றும் இங்கே போட் இருக்குன்னு சொல்லி அனுப்பினாங்க. இன்றைக்கும் ஒரு எங்க கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்து போட்காரத்தை போட்டு கடல்ல இருந்தது. 4 நாளைக்கு முன்னம் எங்கட போட்டை கண்டதாக அவை அந்த அங்கத்தை ஜிபிஎஸ் மார்க் நம்பர் தந்து இன்றைக்கும் போட்டு திருப்பி போயிட்டு அந்த கடலுக்கு இங்கே இருந்து 30 கிலோமீட்டர்ல இந்த போட் இருக்குன்னு சொல்லி போயிட்டு. அப்ப இது சம்பந்தமா இப்பயும் போய் நான் வந்து கடத்தொழில் அமைச்சர் இங்கே வருதுன்னு சொல்லி அங்கே வேஃபியோட காய்ச்சி தான் வந்தேன். வரைய பேச சொன்னேன். நீங்க 12 மணி அப்புறம் வந்து எங்களை சந்திக்கோட சொன்னபடியா நான் திருப்பி வந்து நிற்கிறேன். இந்த போட்ல போன ஆக்கள் வந்து ஒரு ஆள் வந்து மட்டக்களப்பு, ஒரு ஆள் வந்து அவர் வந்து முஸ்லீம் ஆள், அவர் தான் ஸ்கீப்பர். அடுத்தது திருவோணமலை ஒரு ஆள், மற்ற ஒரு ஆள் வந்து வடமராட்சி கிழக்கு, மற்ற ஆள் வந்து வெள்ளெடுத்துறை. 4 பேர் தான் படகுல போனாக்கள். இதுதான் ஆரம்ப கட்டம். தொடர்பில் அவர் வந்து வளமையா வந்து எங்களை இந்த ஸ்கீப்பர் தொழிலுக்கு போனா என்னோட தொடர்பில் இருக்க மாட்டேன். தொழிலாளர் வரையக்குள்ள சொல்லுவார், இத்தனை மணிக்கு நாங்கள் துறைமுகத்துக்கு வருவோம், நீங்கள் அங்கே வேறும் கொண்டு வரையக்குள்ள சொல்லுவேன். மற்றும்படி எந்த தொடர்பும் எனக்கு சொல்றேன் இல்லையா இருந்தால் அவர் வந்து தொழில் ரகசியங்கள் என்ன சிலவள தொழிலாளிக்கு சொல்லிடுமென்ற ரீதியில் எந்த கடலில் இருக்குது, எந்த கடலில் மீன் பறவை என்னோட கதைச்சா தானே கதைக்கணும். அப்போ அந்த ரகசியத்தால் நானும் வந்து இது சம்பந்தமா இதன்ற இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இதுதான் ஆரம்ப கட்டம். இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்ப இதுக்கு வந்து இப்போ ஒரு கருவி கொண்டு எங்கட ஸ்ரீலங்கா கவர்மெண்டாலே எல்லா போட்டுகளுக்கும் பூட்டப்பட்டிருக்கு. அப்ப எங்கட போட் வந்து சுக்கான் போட். அப்ப இது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா சுக்கான் போட்டுக்கு இந்த அனுமதி அவ தருவனு மட்டும் தெரியாது. அப்ப இது சம்பந்தமா வெற்றியில் அங்க எங்கட எஃப்ஐஆக்கள் சொல்லி இருக்க போதும் நீங்கள்ட்ட கருவி பூட்டினாத்தான் நாங்கள் பாஸ் தருவோம், இந்த போட்டு போறதுக்கு அனுமதி தருவோம் சொல்லியிருந்தா நான் கட்டாயம் பூட்டியிருப்பேன். எங்கட போட்டு வந்து ஆழ்கடலுக்கு போறது இல்லை. சாதாரணமா இது வந்து இந்த போட்ல போய் 200 லிட்டர் டீசலோட போட் தொழில் போயிருக்கு. எந்த போட்டுக்குரிய பாதுகாப்பாக ஆங்கர் இருக்கு, அதாவது சி ஆங்கர் இருக்குது, ஆங்கர் இருக்குது. அந்த ஆங்கருக்கு வந்து சாதாரணமா போன இந்த முறை எல்லாம் பலிக்கிடைக்க ஒரு கம்பாவும் மேலதிகமாக எடுத்து கொடுத்தனா. ஏன்னா பெரிய ஆங்கர் அதுக்கு ஒரேடியா பிடிச்சி இழுக்க இல்லாத கூறம். இதை நீங்கள் அடுத்த சைட்டால் பெருக்கி தண்ணியில் போடுவோம், இழுக்க 2 பக்கம் தானே கிளப்புங்க. எந்த போட்டை நான் பாதுகாப்பாக தான் விட்டுக்கிறேன். அப்போ இவ்வளவு சம்பவம் இப்போ என்ன நடந்ததுன்னு இப்போ இதுவரையில் இனிமேல் தொழிலாளி வந்தால் தான் தெரியும் ஒழிய எந்த போட்டை பொறுத்தவரை அவன் எங்கேயும் பழகின்றாலும் நாங்கள் கூட போட்டு கிடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு. மற்ற ஒரு சரியான தொழிலாளியை அவர் ஒரு ஸ்கீப்பர் இருந்தாலும் ஒரு வயது வந்தவர், அவர் ஒரு அனுபவசாலி. அரமைஞ்சு போனால் நங்குரம் தான் அறந்து போனாலும் 19 விலை இருக்கு. அந்த விலையை போசாவை வெட்டி போட்டு தண்ணியில படுத்தால் அப்படியே விலை கிடக்கும், கீழே போட்டு நிற்கும். தொழிலாளி அவர் கடைசி கட்டம் வந்துட்டு சொன்னா தங்களை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவும் செய்யலாம். அப்ப இவ்வளவும் இருக்கின்ற நம்பிக்கை நான் இருக்கிறேன். இதை மாதிரி நடந்தா ஆண்டவன் பிரச்சனை, மற்ற அவை கவனக்குறைவு. நான் எந்த போட்டுக்கு பாதுகாப்பு தேடித்தான் விட்டுக்கிறேன். என் ஆங்கர் சொன்ன பண்ணி இதுக்கு முன்னம் உடைச்சி போட்டு துளைச்சிட்டு வந்தவன் வர இந்த ஆங்கர் தனியா ஒரு சரியான பலசாரி தான் தூக்கலாம் மொழிய நோமலால் தூக்கலாம். அப்படி பாரு இதே போட்டில போன ஸ்கீப்பர்ட்ட புறாமகன் போயிட்டு வந்தவர், அவர் இங்க கரை அணிக்க அவர் போட்ல தேடி போட்டு அந்த ஆங்கரை பற்றி கேட்டால் அவருக்கு தெரியும் இந்த போட்ல அவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு தெரியும். இவை வந்து ஆழ்கடலுக்கு போற இல்லை, அதாவது நங்குரம் போட்டால் இட்டுறகடலாம் வேண்டிய தொழில். ஆன முறையை நான் பயப்பட வேண்டியது இல்லை. நான் ஆழ்கட தொழிலால் விரதா இருந்திருந்தா நான் ரேடியோ எடுக்கணும் இருக்கும். ஆனா இவைக்கு வந்து கை சேட்டலைட் இது இருக்கு, ஜிபிஎஸ் நிறைய வாராக்கு போறக்கூடிய இதுகள் வந்து அவைக்கு இருக்கு இல்லையன்ற இல்லை. இப்ப நான் என்னுடைய சொன்ன மாட்டீங்க அதே கம்பாவும் சாம்பிளுக்கு அடுத்த போட்டுக்கும் வச்சுக்கிறேன். என்னட்ட அடுத்த போட்லையும் 2 அதாவது ஒரு ரோலர் எடுத்த இதுல 2 கம்பாவும் வந்தது. 2 கம்பாவும் நான் விற்க 2000 காசுக்கு வித்திருக்கல. நான் விற்கல 2 போட்டுக்கும் ஒவ்வொன்று வச்சுக்கிறேன். அப்படி ஒரு பலம் வாங்கி
கம்பாம் ரோலர் மடியை போட்டு இருக்கிற கம்பாம் ஏன்னா போட்டு போட்டாலும் தெரிக்காது மற்ற கை பிடிச்சி இருக்கலாம்னா அப்படி ஒரு இல்லப்பாடலாம் என்ற தொழில் நான் தச்சுக்கிறேன் இல்லையாண்டில் நான் இவ்வளவு முதலீட்டை விட்டுனா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காசுல பொம்பாஸ் கொடுத்துக்கிறேன் அன்றைக்கும் போட்டு வலிக்கிற டைம்ல பைரிங் பாஸ் வந்து பைரிங் பார்த்து தான் அனுப்பி விட்டது மற்றது பைரிங்குக்கும் இன்ஜினுக்கும் சம்பந்தம் இல்லை சோலர் இருக்கு ராத்திரியும் போட்டு அனுப்பிக்க நான் சொன்னால் பொழுது படம் தான் தேடி போயிடணும் என்றால் சோலர் லைட் எரியும் அப்படியே அப்போ அந்த இல்லைக்கு அங்கே போவோம் அங்கே இந்தியன் நேவி ரோலர் இந்தியன் மற்ற படம் எல்லாம் கண்டிருக்கிறேன் கதைச்சிட்டு தான் வந்தவே 12 மணிக்கு வந்தவே வந்து பிறகு இன்றைக்கு அதிகாலையில் வெற்றிக்கு போக ஒரு போட் ஒன்று வந்தது எங்களை பக்கத்து கிராமத்தில் ஒரு போட் ஒன்று வந்தால் வந்துட்டு சொன்னாங்க இப்படி இந்த உங்களோட போட்டு இன்னொரு இருக்குன்னு கண்டதுன்னு சொல்லி எங்களோட போட்டு ரேடியோவில் அறிவிச்சவங்க இதுதான் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க போங்கணும் நான் வந்து திருப்பி போயிட்டு அப்ப அவர் சொல்லு உங்களோட போட்டுக்கு அங்காலே எல்லாம் போட்டுகள் இருக்கு பயப்பட வேண்டிய அளவில் இல்ல அவர் சொன்னேன் ஒரு சாதாரண கருத்து ஜெட்டிக்கு ஒரு நாளைக்கு 2-3 போட்டு கடல்ல இருந்து வந்துட்டு இருக்கு அப்ப கடல்ல இருந்து வந்துட்டு கேட்க ஒரு சரி வழி என்று சொன்னால் அவங்க கண்ட அப்படி ஒரு கட்டம் என்ன ஏற்பட இல்லை இன்றைக்கு தான் அந்த மறுமொழி வந்திருக்கு தாங்கள் 4 நாளைக்கு முன்னே கண்டதன் கிட்ட போய் கதைக்க இல்லை தாங்கள் தொழிற்சி கேட்க வேலைப்படுத்திக் கொண்டிருந்தவே அங்க இருந்து அறிவிச்சிருக்கு அப்ப அறிவிச்சா அந்த நம்பர் வந்து அந்த நம்பர்ல இப்ப தங்கிற போட்டு போயிட்டு வந்தா தான் இல்லை பரவாயில்ல 5000 ரூபாய்க்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போய் ஒரு நாள் தொழிற்சி வந்தவன் வந்துதான் திரும்ப தொழிலுக்கு போனவன் போயக்க இந்த போட்ல இருந்து 2 பேர் ஒரு ஆள் சோமினை போனவர் அப்ப அவர் தான் இதுக்கு சமைக்கிறவர் அவரோட இரவு 12 மணிக்கு நான் காய்ச்சினேன் எங்கட போட்டுக்குள்ள இவ்வளவு சாப்பாடு இருக்கேன் அப்ப அவர் சொன்ன வார்த்தை 20 கிலோ அரிசி எங்கட போட்டுக்கு இருக்கேன் அப்ப இன்றைக்கு 13 நாள் அதாவது 17ஆம் தேதி வெளிக்கிட்டு வந்தா 12 நாள் தான் அப்ப அவ முட்கூட்டி ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் இந்த 4 நாளைக்கு முன்னம் சந்திச்ச போட்டுக்கு கொடியாட்டி இருப்பினும் ஆனா அவைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கல இவைக்கு தொழில் முடிஞ்சு வார டைம்ல தான் இது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற எங்கட கருத்து இல்லையா அந்த போட்டு கிட்ட போன டைம்ல இவ கொடியாட்டி இருப்பினும் அவை போய் கிட்ட கழிச்சிட்டு வந்திருப்பினும் இப்ப சாப்பாடு ஒரு மல்லம் வந்து 20 கிலோ மட்டும் அரிசி இருக்குன்னு சொன்னா 4 பேர் ஆட்கள் அதே அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி சமாளிச்சு கொண்டு இருக்கலாம் மீன் இருக்கும் ஸ்கீப்பர்கள்லாம் நல்ல வயதான இல்லைல்ல அவரெல்லாம் சாதாரணமா 18 வயது பொடி என்ற வேலையை வெட்டி செய்வேன் கீப்பர் வந்து கிட்டத்தட்ட என்னோட வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னமே நான் போட் வச்சிருக்கேன் என்னோட போட்டு போனவன் தான் நான் கொஞ்சம் காலம் தொழில் போட்டு வச்சு நஷ்டப்பட்டு போட்டு அது வந்து வீல் போட்டு விட்டேன் திரும்ப இப்போ வந்தால் அது வந்து கதைச்சு கொண்டிருக்கிறான் அவரோட அப்போ இந்த போட்டுக்கும் விலை வந்து நான் எடுத்தனால் நான் தொழிற்சியை வந்து அவர் சொல்லித்தான் எடுத்தேன் இப்போ தொழில் போகிற டைமில் இருக்கிறாள் அதில் வச்சு நான் அங்கே நிற்க விலை இறக்கி வச்சுட்டேன் வச்சுட்டு சொன்னேன் ஐயா எங்களுக்கு விலை தொழில் சரி வராது நாங்கள் இந்த தொழிலை வித்துட்டு தோணும் அப்போ அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் அப்படி சொல்ல எங்கள் இனிமேல் தான் சீசன் நாங்கள் உழைப்போம் நாங்கள் வந்து அட்டாளச்சி நம்பர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம் நாங்கள் தேடி வந்தது எங்கள் மாமனார் அவர் போயிட்டு இது வரைக்கும் ஒரு 14 நாள் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை அவரை பற்றி எங்கே இருக்கிற என்னன்னு சொல்லி எதுவும் தெரியல இப்போ நாங்கள் அது ஒரு 3 நாளாக இப்போ ஒரு தேடி இங்கே வந்திருக்க ஒரு 3 நாள் ஆகுது இந்த தேடி பார்த்த இடத்துல சில இடத்துல போட்டு விட்டு பார்த்து நாங்கள் எந்த ஒரு தகவலும் இல்லை அவங்கள இன்னொரு இடத்துக்கு இன்றைக்கு அந்த முதலாளி போட்டு அனுப்பியிருக்காரு இவங்க போய் வந்தால் தான் என்ன நிலைமைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அதை தவிர்த்து நேவியோ இல்லை வேறு யாராவது எங்களுக்கு உதவி பண்ணி இவங்க தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் இதுக்கு மிச்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் கிடைப்பாரா இல்லையான்னு சொல்லி ஒரு பயத்திலேயே நாங்கள் உட்காந்து கொண்டிருக்கிறோம் 3 நாளாக அண்ணன் சொல்லுக்கு போனது அதுக்கு இந்தியோட 13 நாளுக்கிட்டே ஆகுது இப்போ 3-4 நாளைக்கு முன்னுக்கு அறிவிக்காவே ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல நேவியோ அமைச்சராகளோ யாரும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல இப்போ நினைச்சா வந்து ஒரு கெளியை விட்டு தேடலாம் எந்தனதுக்கான எங்களை ஒரு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு வந்து வியல் வந்து கெளியை விட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் தேடி ஆக்களை கண்டுபிடிக்கலாம் என்ன நடந்திருக்காண்டு இது வரைக்கும் ஒரு முடிவும் இல்லை இப்போ நேவியும் அவையெல்லாம் தேடுற மாதிரி தெரியல எங்களுக்கு எல்லா இடமும் அறிவிச்சு கிடாது இப்போ வந்து இதில் எங்களை அண்ணாமுறாள் இப்போ பார்க்க போனால் எங்களுக்கு வந்து இந்த கடல் தொழிலாளிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை இப்போ ஒரு போட் வலிக்கிறேன்னு சொன்னால் அங்கே வாசலுக்கும் இங்கே வாசலுக்கும் பராங்கம் எல்லாம் எடுத்து தான் முடியும் இப்போ காணலையாண்டா அது மாதிரி தேட வேண்டியதானே சும்மா இப்போ ஒரு போட் எடுக்கிறேன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கூட கட்ட சொல்லினோம் இப்போ போட் வச்சிருக்காக்கள் 3 பேருக்கு செய்யுங்க 4 பேருக்கு செய்யுங்க என்று இப்போ ஆளை காணலையாண்டா தேடுறதுக்கு நடவடிக்கை பார்க்கத்தானே ஒரு மேரண்டான கட்டுப்பாடுகள் கணக்கா இப்போ எங்களுக்கு முந்தி ஒன்றும் இல்லை போட் அவுட் ஆச்சு போயாச்சு வந்தாச்சு நாங்கள் சொல்லுக்கு இப்போ வந்தால் கோஸ்ட் கார்ட் வந்து பார்க்கும் இனி எங்களை இந்த கடல் நீர்வளத்திலேருந்து வந்து பார்ப்பாங்க எஃப்ஏன்னு சொல்லி எல்லாம் வந்து பார்த்து தான் நாங்கள் மீன் வளர்க்குறதோ இன்னமோ எல்லாம் செய்யலாம் எங்கள் இடத்துக்கு ஒன்றும் செய்யலாம் நாங்களும் இங்கே நாங்கள் போய் தேடுறோம் நேவி தேடலாம் இல்லாட்டி ஒரு ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தி அதை விட்டு பார்க்கலாம் டக்காந்து வேறு ஒரு முடிவும் இல்லை தேடுற மாதிரியும் தெரியல எங்களுக்கு ஆனால் இந்த முதலாளி சொல்கிறார் போட் அனுப்பியிருக்கோம் 2 போட் அனுப்பியிருக்கு 1 போட் அனுப்பியிருக்கு போய் பார்த்தேன் இப்பவும் போயிருக்கு இன்னும் முடிவு வர இல்லை வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களுக்கு உபதலைவர் இன்றைக்கு பருத்தித்துறை சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து 7ஆம் தேதி தொழிலுக்கு வழிகிட்ட
வண்டே படகு. அவர்கள் தொழிலுக்கு போய் குறைஞ்ச 7 நாள் 8 நாள் உடனே திரும்பி விடுவார்கள். இன்றைய வரைவிலும் திரும்பவில்லை. அப்ப ஏனென்று சொன்னால் இதுக்கு இந்த ஆழ்கடல் மீன்பிடிக்கு போறவ அவை இந்த படகுகளில் இருக்கிற செட்டுகள் அந்த கருவிகள் எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லி அதை நீரியவளத்துறையில தான் செக் பண்ணணும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து இப்படி எத்தனையோ படகுகள் போய் வருது. அந்த படகுகளுக்கு எந்த விதமான தொடர்புகளும் இங்கே இல்லை. எல்லாம் கொழும்போட தான் தொடர்புகளை வச்சிருக்கிறேன். இன்றைக்கு கொழும்பு ஹெட் ஹவுஸ்லாம் இன்றைக்கு யாழ்ப்பாணம் இந்த கடத்தொழில் நீரியவளத்துறை திணைக்களத்தின் இந்த காரியாலயத்தினால் இந்த தொடர்புகள் இருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாணம் அல்லது கிழக்கில் என்று சொல்லி புரிம்பா எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. இன்றைக்கு ஒரு படகை காணையில் என்று சொன்னாலும் நாங்கள் கொழும்போட தான் தொடர்பு கொள்ளுமே தவிர இஞ்சி அதுக்கு யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாது. இன்றைக்கு படகு முதலாளி என்ன செய்வார்? படகு முதலாளிக்கு இந்த படகு எங்கே நிற்கிறது அவருக்கே தெரியாது. ஏனென்று சொன்னால் அந்த செட் தொடர்புகள் எல்லாம் கொழும்போட தான் கேட்கலாம். கொழும்புல இருந்து அங்கே உள்ள நீர்வளத்துறை அந்த அதிகாரி, அங்கே உள்ள கட்டிடத்தில் இருக்கிற இதுகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் இந்த தொடர்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் செட்டுகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறவர்களை கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஏனென்று சொன்னால் மலத்தியாலம் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த நீர்கள் வித்தியாசப்படும். கரண்ட் மாதிரி இழுத்து கொண்டே இருக்கும். அப்போ இன்றைக்கு இப்போ ஒரு மலத்தியாலத்தில் இன்னொரு இடத்துல கிடக்கணும்னா இன்னொரு மலத்தியாலத்தில் வேறு இங்கே கிடக்கும் படகு. அப்போ அவருக்கு செட் தொடர்புகள் இல்லை என்று சொன்னால் ஆனால் அதை கண்டுபிடிக்கிற கஷ்டம். அப்போ இதுகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இப்போ இதுக்கு வடக்கில் சொன்னால் கட்டாயமாக யாழ்ப்பாணம் நீர்வளத்துறையில் இப்படி ஒரு செட் தொடர்பு கொண்டு ஏற்படுத்தணும். எல்லாத்துக்கும் நாங்கள் கொழும்பை நம்பித்தான் இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மக்கள் இப்போ இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இப்போ போனவரை காலையில் சொன்னால் நாங்கள் யாரோட தொடர்பு கொள்ள முடியும்? கொழும்போட தான் தொடர்பு கொள்ளணும். அப்போ கொழும்போட தொடர்பு கொண்டால் கொழும்பு என்ன சொல்லுது யாருக்கு தெரியும்? என்ன சொன்னவே எப்படி சொன்னவே இந்த தொடர்புகள் இருக்கோ இல்லையோன்னு சொல்லி கொழும்பு தான் தீர்மானிக்கும். ஏனென்று சொன்னால் இதில் போன் தொடர்பு ஒன்றும் இருக்காது. குறிக்கப்பட்ட தூரத்துக்காக போன் தொடர்பு இல்லை. அப்போ செட் தொடர்பு கொழும்புலான் இருக்கு. அப்போ அதே தொடர்புகளை ஏன் இஞ்சி அமைக்க முடியல? இன்றைக்கு நீர்வளத்துறை கட்டிடத்தில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு செட் தொடர்பை அமைச்சிருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் நாங்களே அங்கே எங்கே போகணும்? யாழ்ப்பாணத்தில் இருந்தால் தெரியும் இந்த படம் எங்கே நிற்குது, எங்கே போகுது, இன்னும் திசையில இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இந்த படம் இந்த தொடர்பு எங்களுக்கு கிடைக்கல. அப்போ அதுக்கு அங்காலான் படம் இங்கே தவறப்பட்டிருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கலாம். இது ஒன்றுமில்லாமல் நாங்கள் படகு கடையில் சொன்னால் எங்கேட்டு தேடுறது? ஆளோடலே இங்கே எங்கேயாவது இனிமேல் தென்னிலங்கை மீனவர்களோ அல்லது அங்கால கடற்படைகளோ அல்லது இந்தியா கடற்படையோ யாரும் கண்டு இனிமேல் கண்டு தான் கூட்டிக் கொண்டு வரணும். கொழும்பில் உள்ள தொடர்பு கொள்ளலாம். கொழும்புக்காரர் தான் உடனடியாக தொடர்பு எடுத்து படம் எங்கே நிற்குது என்று சொல்லி கொழும்பு தொடர்பு தான் கண்டுபிடிக்கணும். இங்கே இருந்து நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு தேடி பார்க்கறது? இப்போ இன்றைக்கு படகு போய் கடையில் திரும்பி வந்திருக்கு. இன்னும் அதில் போனவர்கள் இப்போ அந்த உயிரோடையும் 4 பேர் போயிருக்கிறேன். இந்த 4 பேர்கிட்ட முடிவும் என்ன? யாருக்கு இது பொறுப்பு கூற போயினேன்? இன்றைக்கு பொறுப்புக்கு நீதியல் தாங்கள் பொறுப்பு கூறுமா? இன்றைக்கு அவை என்ன சொல்லிச்சுனி அந்த படகு முதலாளிக்கு என்ன சொல்லிச்சுனி அது தெரியல. அப்போ இது உடனடியாக கடத்தொழில் அமைச்சரோட தொடர்பு கொண்டு கடத்தொழில் அமைச்சர் ஊடாக கொழும்பில் உள்ள காரியாலயத்தோட தொடர்பு கொண்டு அவையால் ஊடாகத்தான் நாங்கள் இந்த படகு எங்கே நிற்குதுன்னு கண்டுபிடிக்கலாமே தவிர வேறு ஒரு தலையும் கண்டுபிடிக்கிறாரு.